ஹாய் ஸ்டூடெண்ட், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இது இயல் 5ல் இருக்கக்கூடிய இயல் 5க்குரிய 5வது வீடியோவை நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது திருக்குறள் பகுதி. திரும்பவும் சொல்கிற, இது இயல் 5க்குரியது. இது ஒரு திருக்குறள் பகுதி. இது வரைக்கும் 4 வீடியோ பார்த்தாச்சு. இந்த 5வது வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? திருக்குறள் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி 3வது இயல் எடுக்கும்போதே திருக்குறள் குறிப்பு, திருவள்ளுவர் குறிப்பு சொன்ன. திரும்பவும் நீ நினைவுபடுத்தி பார்த்துக்கோ. திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன சொல்லு பார்க்கலாம். ஞாபகம் இருக்கா? நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகன், மாதானுபங்கி, சென்னா போதார், பெருநாவலர், பொய்யில் புலவர். அவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்களை நினைவுபடுத்திக்கோ. திரும்பவும் ஒரு முறைக்கு இருமுறை படித்துப்பார். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்தது பகுதியாக இதுக்கு போகலாம். திருக்குறள் பகுதிக்கு போகலாமா? போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக திரும்பவும் சொல்கிறது இயல் 5. ஓகேவா? இதில் நம்ம பார்க்கக்கூடியது பொச்சாவாமை. அதாவது நீ தவறாக எடுக்கக்கூடாது. அதாவது செயலை முடித்தலில் மறதி இல்லாமை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த பொச்சாவாமை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது குறிப்பறிதல்னு பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்குறோன்னா, ஒருவர் உள்ள கருத்தை அவர் கூறாமலேயே முகம், கண் முதலியவற்றின் குறிப்பால் அறியும் திறம்தான் குறிப்பறிதல். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது படைமாட்சி. படைமாட்சியில் என்ன பார்க்க போகிறோன்னா, படைக்கு அரண், அதாவது படையினது நன்மை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பகைத்திறம் தெளிதல், அதாவது பகைவரின் திறமையை அறிதல் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மருந்து அப்படிங்கிற மருந்துங்கிற அதிகாரம், நோயின்றி வாழும் திறமும் நோயை போக்கும் மருந்தின் திறமும் கூறுதல்ங்கிறத பற்றி இந்த 1, 2, 3, 4 குறளில் பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன? இரவச்சம், அதாவது மானம் அழியக்கூடிய வகையில் பிறரிடம் சென்று யாசிப்பதற்கு அஞ்சுதலாம். சரிங்களா? இறந்து உயிர் வாழ படைப்பவன் தானும் இறந்துண்டு அலைக. மானம் அழியக்கூடிய அந்த வகையில் பிறரிடம் சென்று யாசிப்பதற்கு, அந்த பிச்சை பெறுவதற்கு அஞ்சுவதாகும். சரிங்களா? ஸோ இரவச்சம், இதையெல்லாம் தான் இந்த 14 குறளையும் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். மேம் கொஞ்சம் திரும்பவும் சொல்கிறேன், இதில் தவறான கருத்தாக நீ எடுத்துக்கக்கூடாது. படிக்கிற உச்சரிப்பை வச்சு தவறாமல் எடுத்துக்கக்கூடாது. அதாவது பொச்சாவாமை என்றால் மேற்கண்ட செயலை முடித்தலில் மறதி இல்லாமை. நாம் என்ன செயலை மேற்கொண்டமோ அந்த செயலை முடித்தலில் மறதி இல்லாமல் இருப்பது தான். மகிழ்ச்சியினால் மறதி கூடாது. நம்மளுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி காரணமாக நம்மகிட்ட என்ன ஏற்படக்கூடாது? மறதி கூடாது. இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம்தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் போல்து. அதாவது ஒருவர் தம் மகிழ்ச்சியினால் வலிமையுற்று வாழும்போது முன்பு அம்மகிழ்ச்சியினால் ஏற்பட்ட மறதி காரணமாக அழிந்தவர்களை நினைவில் கொண்டு மறதியின்றி வாழ்வாராக. மறதியின்றி வாழ வேண்டும். தங்களின் மகிழ்ச்சியில் கடமையை மறக்கும்போது மறதியால் கெட்டவர்களை நினைத்து பார்த்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்த குறள் பாருங்க. உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின். அதாவது நினைத்த பொருளை அடைதல் எளிதல். ஒருவன் தான் அடைய நினைத்த பொருளை பற்றி எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பானேயானால் தான் நினைத்தவாறு அடைதல் எளிதாகும். அதை எப்போதும் எண்ணியதையே எண்ணிக்கொண்டிருந்தால் எண்ணியதை அடைதல் எளியதாகும். இந்த 2ல் அந்த மகிழ்ச்சியால் மறதி கூடாது, நினைத்த பொருளை அடைதல் எளிதல் அப்படிங்கிற 2 விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து குறிப்பறிதல்னா என்ன? திரும்பவும் சொல்கிறேன், உச்சரிப்பை வச்சு தவறாக புரிந்துக்கக்கூடாது. ஒருவர் உள்ள கருத்தை அவர் கூறாமலேயே முகம், கண் முதலியவற்றின் குறிப்பால் அறியும் திறம்தான் குறிப்பறிதல். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொள்ளல். அதாவது இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது மனப்பாட குறள், படிச்சுக்கோ. முகக்குறிப்பில் அகக்குறிப்பை அறிபவரை என்ன பொறுப்பை கொடுத்தாவது துணையாக்கி கொள்க. அதாவது பிறர் முகம், கண் முதலியவற்றின் குறிப்புகளால் அவர் மனத்து நிகழும் குறிப்பினை உணரவல்லாரை தம் உறுப்பினுள் அவர் வேண்டுவதை கொடுத்தாவது அவரை என்ன பண்ண நம்ம துணையாக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த குறிப்புணர்வாரை துணையாக நம்ம கொள்ள வேண்டும் சொல்லிட்டாங்க. நம்மளோட ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். குறிப்பறிய உதவும் கண்ணின் இயல்பு. அடுத்த 4வது குறளில்
குறிப்பறிய உதவும் அந்த கண்ணின் இயல்பு. ஒருவரது குறளப்பாரு. பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். அதாவது ஒருவனது கண் நோய்க்கு கண் நோக்கு வேறுபாட்டின் தன்மையை அறிய வல்லவரை பெற்றால் அவருக்கு மற்றையவர்களின் பகைமையும் நட்பையும் அவர்கள் கண்களே அறிவித்து விடும். அதாவது கண்ணின் குறிப்புகளை உணர்பவரை பெற்றால் பகைமையும் நட்பையும் அவரது கண்ணே என்ன ஆயிரும் அறிவித்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பறிய உதவும் அந்த கண்ணினுடைய இந்த குறிப்பை வச்சு கண்ணை வச்சு இந்த குறிப்பை நம்ம அறிந்து கொள்ளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் 5வது குறளை. படை மாட்சி. அதாவது படையினது நன்மைன்னு சொன்னால் படைக்கு அரணாக இருக்கக்கூடிய படைக்கு அரண் என்ன? அஞ்சாத வீரம், பழிக்கு அஞ்சும் மானம், தனக்கு முன் இருந்த வீரர்கள் சென்ற வழியிலே தானும் செல்லுதல், மன்னனால் இவன் தகுந்தவன் என்று அறியப்படுதல் ஆகிய இந்த 4 குணமே படைக்கு அரணாக இருக்கக்கூடியது, கோட்டையாக இருக்கக்கூடியது, வலிமையாக இருக்கக்கூடியது. வீரம், மானம், தனக்கு முன்னிருந்த வீரர்கள் சென்ற வழியிலே தானும் செல்லுதல், மன்னனால் இவன் தகுந்தவன் என்று அறியப்படுதல் ஆகிய இந்த 4 குணமே படைக்கு அரணாகும். மரம், மானம், மாண்ட, வழிச்செலவு, தேற்றம் என 4 ஏமம் படைக்கு. வீரம், மானம், முன்னோர் வழியில் நடத்தல், நம்பிக்கைக்கு உரியவர் ஆதல் ஆகிய 4 படைக்கு பாதுகாப்பு. அடுத்து பாருங்க. பகைத்திறம் தெளிதல். பகைத்திறம்னா என்ன? நாம் அந்த பகைவரின் திறமையை அறிதல். விளையாட்டின்கண்ணும் விரும்பத்தக்கது அன்று. ஒருவன் பகைமை என்று சொல்லப்படும் தீமை பயப்பதனை விளையாட்டிலுங்கூட விரும்பத்தக்கது அன்று. விளையாட்டிலும் கூட நம்ம அதை சொல்லக்கூடாது. பகைமை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையுமே வேண்டற்பாற்று அன்று. பகைமை என்னும் பண்பற்றதை ஒருவன் விளையாட்டுக்கு கூட விரும்ப கூடாது. அந்த பண்பை விளையாட்டு கூட அவன் விரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாரு. வில்லேர். ஒருவன் வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. ஒருவன் வில்லை ஏராய்க் கொண்ட உழவரோடு பகை கொண்டானாயினும் சொல்லை ஏராய்க் கொண்ட உழவரோடு பகை கொள்ளாது ஒளிவானாகுக. வில் வீரனின் பகையை பெற்றாலும் சொல்வன்மையுடைய அந்த அறிஞரின் பகையை நாம் பெறக்கூடாது. அடுத்தது இதில் என்ன சொல்லிக்கிறாங்க? சொல்லேர் உழவர் பகை கொள்ள. சொல்லை உடையவர்களுடைய பகையை கொள்ளக்கூடாது. பகையை இளமையிலேயே அழிக்க வேண்டும். அடுத்த குறள் என்ன சொல்லியிருக்காங்க? பகையை இளமையிலேயே அழிக்க வேண்டும். இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் காலத்தை இடத்து. சிறியதாக இருக்கையிலேயே முள்மரத்தை களைந்து விடுக. முதிர்ந்து விட்டால் அந்த வெட்டுபவரின் கையையும் அது அறுத்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. இது பகைத்திறம் தெளிதல். அந்த பகைவரின் திறமையை அறிதல். விளையாட்டின் கண்ணும் நம்ம விரும்பத்தக்கதன்று பகை. அடுத்தது சொல்லேர் உழவர் பகை கொள்ளற்க. அடுத்து பகையை இளமையிலேயே அழிக்க வேண்டும். அதில் பிரிது மொழிதல் அணி பயின்று வந்துள்ளது. அடுத்து மருந்து. மருந்தென வேண்டாவாம் யாக்கை மருந்துங்கிறது என்னன்னு பார்த்தோம்? நோயினின்றி வாழும் திறமும் நோயை போக்கும் மருந்தின் திறமும் கூறுதல். மருந்துண்ணாமல் வாழும் முறை. ஒருவன் தான் முன்பு உண்ட உணவு செரித்ததை அதற்கு உரிய அடையாளங்களால் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்பின் உண்டானாயின் அவன் உடலுக்கு மருந்து என வேறு வேண்டுவது இல்லை. அவன் நோய் இல்லாமல் வாழ்வான். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால் மருந்து என ஒன்று வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருந்தால் மருத்துவன் நோய் தீர்க்கும் முறை. மருந்தால் அந்த மருத்துவன் நோய் தீர்க்கும் முறை. மருத்துவன் நோயாளனிடம், அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். நோயையும் அதன் காரணத்தையும் அதை தீர்க்கும் வழியையும் ஆராய்ந்து மருத்துவர் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்க. மருத்துவன் நோயாளனிடம் தோன்றி இருக்கின்ற அந்த நோய் இன்னது என்பதை குறிகளால் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். பின்பு அந்த நோய் தோன்றுதற்குரிய காரணத்தை ஆராய்ந்து தெளிதல் வேண்டும். அதன் பின் அந்நோயை தீர்க்கும் வழிமுறைகளை ஆராய்ந்து முடிவு செய்து அம்முறைகள் தப்பாமல் பயன் கொடுக்கும் வகையில் மருத்துவம் செய்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அது சொற்பொருள் பின்வரும் நிலையினை பயின்று வந்துள்ளது. உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றார் கருதி செயல். நோயாளியின் வயதையும் நோயின் அளவையும் மருத்துவத்தின் காலத்தையும் ஆராய்ந்து மருத்துவர் செயல்பட வேண்டும். அவருக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது நோய் தீர்க்கும் மருத்துவம் ஆய்வுக்கு உரியன. ஆயுள் வேத மருத்துவ முறைகளை
கற்றறிந்தவன் நோயாளியின் அளவையும் அவனை அடைந்த அந்த நோயின் அளவையும் அதை தீர்க்கக்கூடிய கால அளவையும் நன்கு ஆராய்ந்து நோய் தீர்க்கும் செயலில் ஈடுபட வேண்டும். அடுத்தது, உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வானென்று அப்பால் நாட்கூற்றே மருந்து. நோயாளி, மருத்துவர், மருந்து, மருந்தாளுநர் என்று மருத்துவம் 4 வகையில் அடங்கும். அதாவது மருந்தின் 4 கூறுகள்: நோயுற்றவன், நோய் தீர்க்கும் மருத்துவன், நோயை போக்கக்கூடிய மருந்து, நோயாளியிடம் சென்று முறைப்படி மருந்து தந்து கண்காணிப்பவன் என மருந்து 4 வகைகளை கொண்டதாகும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக சொல்லக்கூடியது, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரவச்சம். அதாவது, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றி யான் பிறரிடம். அதாவது, இந்த உலகத்தை படைத்தவன், இறந்து உயிர் வாழ படைப்பவன், தானும் இறந்துண்டு அலைக. இந்த உலகத்தை படைத்தவன் இதன்கண் வாழ்வாருக்கு பிச்சை எடுத்து உயிர் வாழ்வதையும் ஒரு தொழிலாக படைத்திருப்பானாயின், அக்கொடியவன் தானும் அவர்களைப் போன்று எங்கும் அலைந்து திரிந்து கெடுவானாக அப்படின்னு சொல்லிதான். பிறரிடம் கையேந்தி உயிர் வாழும் நிலை இருக்குமெனில், அப்படி அவர்களின் உலகத்தை உருவாக்கியவனும் என்ன ஆகணும்? அலைந்து கெடட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவச்சம். இறந்து உயிர் வாழ படைப்பவன் தானும் இறந்துண்டு அலைக. இரத்தல் தொழில் கரத்தலால் சிதையும். வறுமை கடலை கடக்க ஒருவன் கை கொண்ட இரத்தலாகிய காவல் இல்லாத படகு அதன்கண் செல்லும்போது கரத்தல் என்னும் பாறை தாக்குமாயின் பிளந்துவிடும். இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்கு விடும். பிறரை எதிர்பார்த்து இறந்து வாழ்தல் என்னும் பாதுகாப்பற்ற அந்த படகு கொடாமை அப்படிங்கிறதுனால என்னும் பாறை மோதினால் உடைந்துவிடும். இது உருவக அணி.